லாஸ்ட் வீடியோவில் கீஸ்டோன் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் ரியல் ரவுட்டர் நெட்வொர்க் இமேஜஸ் வச்சு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்டெப்த்தாக கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடியா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதில் இங்கே நீங்கள் பேக்கெட் ட்ரேசரில் இருக்க நெட்வொர்க் டயக்ராமை பாருங்கள், பேசிக்கானது. ஸோ இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்க இடம் இது ஸ்விட்ச், நெட்வொர்க் ஸ்விட்சாக சொல்லலாம். ஸோ நெட்வொர்க் ஸ்விட்சில் இருந்து ஒரு பிசி கனெக்ட் ஆகியிருக்கு, இன்னொன்று ஐபி ஃபோன் கனெக்ட் ஆகியிருக்கு. நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பிசி ஐபி ஃபோனை கனெக்ட் பண்ணலாம் ஸ்விட்சுக்கு டிரெக்டாக. அப்படி இல்லைன்னா ஐபி ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணி ஐபி ஃபோன்லேருந்து பிசிக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விட்சில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரவுட்டருக்கோ ஃபயர்வால்க்கோ போகிற மாதிரி காட்டியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஐடியா இன் ரியல் லைஃப் எப்படி இருக்குங்கிறத இந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக ஒரு லேப்டாப் வந்து நெட்வொர்க் போர்ட்டில் நீங்கள் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுறேன்னா இப்படி இருக்கும். RJ45 கேபிள் நெட்வொர்க் போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகியிருக்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் வைஃபை மூலமாகவும் கனெக்ட் பண்ணலாம், அப்போ அவங்களுக்கு கேபிள் தேவைப்படாது. பட் நாங்கள் நெட்வொர்க்கிங் இதில் கேபிள் வழியாக எப்படி போகிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இந்த லைட் க்ரீன் கலர் லைட் காட்டுறது வந்து கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்கு அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க, எல்இடி பிளிங்க் ஆகும். ஓகே, ஒருவேளை ட்ரபிள் ஏதாவது இருந்தால், கனெக்ஷனில் இஷ்யூ இருந்தால் அந்த லைட் இண்டிகேஷனை வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஆரஞ்சு கலராக சில நேரம் பிளிங்க் ஆகாமல் இருக்கும், சில நேரம் அதில் சில இண்டிகேஷன்ஸ் வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த லேப்டாப்லேயோ பிசினா சிபியூலேருந்து இப்படி அவங்களுக்கு நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த கேபிள் அகெயின் எங்கே கனெக்ட் ஆகும்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா விளங்கியிருக்கும். அது அவங்களோட நெட்வொர்க் போர்ட் இருக்குது, ஃபேஸ் பிளேட் இருக்குது இல்லையா, அதில் இப்படி கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இது ஃபேஸ் பிளேட் இமேஜ். இந்த ஃபேஸ் பிளேட்டில் பின்பக்கம் வந்து அவங்களுக்கு கீ ஸ்டோன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த கீ ஸ்டோனில் பஞ்ச் ஆகி இருக்கிறது தான் அந்த RJ45 கேபிள் வால் வழியாக போய் சீலிங் வழியாக அது நெட்வொர்க் ரேக்கில் டச் பேனலுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த இமேஜஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் இது வந்து டச் பேனலில் பின்பக்கம் நீங்கள் நெட்வொர்க் ரேக்கில் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டச் பேனலுக்கு வர அந்த ஒவ்வொரு நெட்வொர்க் போர்ட்டில் இருந்தும் ஒவ்வொரு கேபிள் RJ45 ஈத்தர்நெட் கேபிள் வரும். அந்த கேபிள் எல்லாம் தான் இதில் இருக்குது. ஒரு பட்ச் பேனலில் கிட்டத்தட்ட 24 போர்ட் உள்ள பட்ச் பேனல்னால் இந்த இடத்துல இங்கே நீங்கள் பார்க்கலாம் பஞ்சில் 24 RJ45 கேபிள்ஸ் வந்திருக்கு. அதுமாரி இன்னும் நிறையா கேபிள்ஸ் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணணுன்னா அப்போ அது வேறு பட்ச் பேனலுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேபிள் அவனை எடுத்து அவங்க எப்படி பட்ச் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லென்த்தி கேபிள் எடுத்திருப்பாங்க, அதில் உள்ள 8 வயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை இந்த பேட்ச் பேனலில் 8 இதுக்கு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் 4ல் நீங்கள் பார்க்கலாம் டவுன் சைட் 4 போர்ட்டுக்கு 4 கனெக்ஷன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப் சைடில் 4 கனெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு RJ45 கேபிளுக்கும் இந்த மாதிரி 24 கேபிளை அவங்க இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த லென்த் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கேபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேபிள் டை கனெக்ட் பண்ணியிருப்போம் நான். ஓகே, ஸோ நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சொல்லிட்டு போகிறேன். ப்ராக்டிக்கல் நீங்கள் இந்த கேபிள் டைலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆன் ஜாப் செய்கிற நேரம் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி ஒரு வேலை இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருந்தால் அப்போ ஆன் ஜாப் ஒர்க் கொடுக்குற நேரம் அவங்களுக்கு அது புதுசாக இருக்காது, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஓகே, ஸோ கேபிள் டை இருக்குது.
இந்த ஆரஞ்ச் கலராக இருக்கிறது வந்து ஈத்தர்நெட் கேபிள் இல்லை, அது ஃபைபர் கேபிள். அதை பற்றி ஃபைபர் கேபிள், எஸ்எஃப்பி அதெல்லாம் இன்டெப்த்தாக லேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ திரும்ப சொன்ன இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, அவனோட நெட்ஒர்க் பிசியிலேருந்து வர்றது வால் அவுட்லெட்டுக்கு இப்படி கனெக்ட் ஆகியிருக்கும். வால் அவுட்லெட்லேருந்து உங்களோட நெட்ஒர்க் ரேக்கோட பட்ச் பேனலுக்கு தான் நேராக போகுது. ஓகே, பட்ச் பேனலில் கீ ஸ்டோன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் பிளேட், வால் அவுட்லெட் ஃபேஸ் பிளேட்லேயும் கீ ஸ்டோன் தான் இருக்கும். ஓகே, கீ ஸ்டோனுக்கு தான் RJ45 கேபிள் கனெக்ட் ஆகும். packet tracer files, other command documents, study materials தேவைன்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணணும்னா எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணலாம்.